அட பாவிங்களா, இப்படியும் செய்வீர்களா? கீரை வாங்க போகும் மக்களே, இங்கே பாருங்க என்ன நடக்குது. நாம் உட்கொள்ளும் உணவுகளில் கீரை வகைகளுக்கு தனி இடம் உண்டு. அற்புதமான சுவையுடன் கீரைகள் ஊட்டச்சத்தின் களஞ்சியமாக விளங்குகின்றன. கீரைகளில் வைட்டமின் கே, வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, ஃபோலேட், இரும்பு சத்து மற்றும் கால்சியம் போன்ற அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் மினரல்கள் நிறைந்துள்ளது. கீரைகளை தினமும் சாப்பிடுவது நமது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவுகிறது. அதோடு கீரைகள் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவடைய செய்து நமக்கு தேவையான ஆற்றலை வழங்குகின்றன. தற்போது வீடியோ ஒன்று வாட்ஸ்ஆப்பில் பரவி வருகிறது. கீரையை ரசாயனம் கலந்த தண்ணீரில் முக்கி எடுக்கப்படுகிறது. உடனே கீரை ஃப்ரெஷ்ஷாக மாறிவிடுகிறது. இப்படிப்பட்ட கீரையை வாங்கி பயன்படுத்த வேண்டுமா என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது. நாம் உணவு தட்டில் நீங்கமர நிறைந்திருக்கிறது கீரை காய்கறிகள். அதுவும் கீரைகள் அறுவடை செய்த ஒரு நாளில் வாடிவிடும் தன்மை கொண்டது. அதனால் கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்க அதன் மீது தண்ணீரை தெளித்து ஈரப்பதமாக வைத்துக் கொண்டாலே போதும். கீரை 1-2 நாட்கள் தாங்கும். சில நேரங்களில் வாடிவிட்டால் தண்ணீரில் 1 முதல் 3 மணி நேரம் போட்டு வைத்தாலே ஃப்ரெஷ்ஷாக மாறிவிடும். பெரும்பான்மையான கீரை வியாபாரிகள் இப்படித்தான் செய்கிறார்கள். ஆனால் சில வியாபாரிகள் கீரைகளை உடனடியாக ஃப்ரெஷ்ஷாக்க வேண்டும் என்று மேலகெட் கிரீன் எனும் வேதிப்பொருளை தண்ணீரில் கலந்து பயன்படுத்துகிறார்கள். ஒருவேளை கீரைகளில் நோய் தாக்காமல் இருக்க காப்பர் சல்பேட் தெளிக்கப்பட்டிருந்தால் அதை மறைக்கவும் மேலகெட் கிரீன் பயன்படுத்தப்படுகிறது. கீரைகள் மட்டுமல்லாமல் காய்கறிகளையும் ஃப்ரெஷ்ஷாக மாற்ற அனிலின் கிரீன், மேலகெட் கிரீன், டைமண்ட் கிரீன் போன்றவை கீரை காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷாக்க பயன்படுத்தப்படுகின்ற வேதிப்பொருட்கள். ஃப்ரெஷ் கீரையை ரசாயன திரவத்தில் முக்கி எடுக்கப்பட்ட கீரையா என கண்டுபிடிப்பது எப்படி? எப்போதுமே நாம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். சமையலுக்கு வாங்கி வரும் கீரையை தண்ணீரில் கழுவுவது மிகவும் நல்லது. அப்படி கழுவும் போது தண்ணீரின் நிறம் மாறாமல் இருந்தால் அது நல்ல கீரை. அப்படியே தண்ணீர் பச்சை நிறமாக மாறினால் அது ரசாயன திரவத்தில் முக்கி எடுக்கப்பட்ட ஃப்ரெஷ் கீரை என்று தெரிந்து கொள்ளலாம். ஒரு சுத்தமான டவல் அல்லது டிஷ்யூ பேப்பரில் சிறிதளவு நீரை நனைத்து கீரையின் மேல் தேய்த்து பார்க்கும்போது பச்சையாக மாறினால் அது திரவத்தில் முக்கி எடுக்கப்பட்ட கீரை. எந்த நிறமும் இல்லாமல் இருந்தால் அது ஃப்ரெஷ் கீரை. கீரையை எப்படி ஃப்ரெஷ்ஷாக வைத்துக் கொள்ளலாம்? வியாபாரிகளோ விவசாயிகளோ கீரையின் மீது தண்ணீர் தெளித்து ஈரத்துணியால் மூடி வைக்கலாம் அல்லது பாலித்தீன் பைகளில் போட்டு வைக்கலாம். கீரையை நன்கு கழுவி அதன் மேல் உள்ள நீரை சுத்தமான டவல் அல்லது டிஷ்யூ பேப்பர் வைத்து துடைத்து காற்று புகாதவாறு ஒரு லேயர் கீரை, அடுத்த லேயர் டிஷ்யூ பேப்பர் என மூடி வைத்தாலே ஃப்ரிட்ஜில் சுமார் 10 நாட்கள் வரை கீரையை ஃப்ரெஷ்ஷாக வைத்திருக்கலாம் என்றார். पाण्यामुळे टवटवीत होतं ना. मग त्याच्यामुळे आपण काय केलं आता, हे बघ पाण्यामध्ये बुडून आहे ना तुमच्या समोर. आपण पाण्यात बुडून ठेवू इकडे. आता आपल्या औषधात बुडू आपण. आता ते जे ठेवले का शूटिंग चालू करायची? चालू आहे शूटिंग माझी वाली. मग इकडून घ्या, इकडून तयार होईल. जाऊ दे ते लगेच आता इकडे दिसू राहिलं ना आपल्याला. घेऊ ना आपण. कॅरेट करून घ्यावं लागेल. कॅरेट करून ठेवा. असं कोणत्या दुकानदाराने दाखवलं मला सांगा. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.